ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மட்டன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் தான். இதுக்கு மட்டன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அந்த மசாலாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறமா ஸ்டார் அனீஸ், மிளகு, எந்தெந்த ஸ்பைசஸ் இருக்கோ உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேங்களா? டேஸ்ட் கூட நல்லது தாங்க கசகசா. அதனால் கசகசா கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், கொஞ்சோண்டு நான் கொஞ்சமாக செய்ய மாட்டேன். அதனால கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மட்டன் அதிகமாக எடுத்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துன்னு வதக்கிடுங்க. இந்த மசாலாவை வதக்கிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை செப்பரேட் பண்ணிடலாம். அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த மசாலா ஆறினோடனே அரைச்சியும் வச்சுக்கோங்க. ஆறினோடனே இதெல்லாம் வதங்குறப்போ மீன்வெயில் இப்படியே இது வதங்குறப்போ அப்படியே நீங்கள் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் பொரிட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பொரிஞ்சோடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி கூட நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்புறமா தக்காளி, வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போட்டு வதக்கிறப்பவே கொஞ்சமாக சால்ட், எனக்கு சீக்கிரம் வதங்கிடும்ல, அதனால் சால்ட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் மட்டன் முதல்ல வேக வச்சுருக்கேன். அந்த மட்டன் எடுத்து வெறும் உப்பு, மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த மட்டன் வெந்துட்டுருக்கு. இப்போ அதை எடுத்து இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் வதங்குச்சு இல்லையா, அதில் போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணுங்கள். மட்டன் மட்டும், மட்டன் மட்டும் எடுத்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு, இந்த புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ளேவர் வரும். தக்காளி பாதி வதங்கின உடனே அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா புதினாலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மட்டன் வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா மட்டன் மசாலா இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு அதுக்கு கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூள் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் பேஸ்ட்டை இது ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இதை எடுத்து இந்த மட்டனில் போட்டுடலாம். மட்டனில் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு இருக்கோம், ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த மசாலா போட்டுட்டு லைட்டாக வதக்கினாலே போதும். இது கிரேவி மாதிரி வரும், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் ஆட் பண்ணுறப்போ ரிச்னஸ் இருக்கும், நல்ல டேஸ்ட் கூட கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம், ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் அந்த மசாலா அரைச்சிருப்போம்ல அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி
தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 to, ஏன்னா மட்டன் வெந்துட்டுருக்கு ஆல்ரெடி, ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல. இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க போதுமா. இது வந்துட்டு ரைஸு, பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்குறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கட்டியாக இருக்கிறப்போ இறக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறப்போ இறக்குனா அது ஆல்ரெடி அந்த சூட்டுக்கே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். அதனால் ரொம்ப இது பண்ண வேண்டாம், ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம். கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு, கொத்தமல்லி புதினா ரெண்டுமே தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடுங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே அந்த வாசனை கம்மன்னு இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சர்விங் போயிடுறேன். இன்றைக்கி நான் ரைஸ் தான் மத்தியானத்துக்கு, ரைஸ், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி இன்றைக்கி. அப்புறமா நைட்டுக்காக நான் இந்த கிரேவியை வச்சு தோசை அந்த மாதிரி எதுனா ஆப்ஷனெல்லாம் பண்ணிக்குவேன். அப்போ நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் வித் சுட சுட ஒயிட் ரைஸ் அண்ட் சுட சுட மட்டன் குழம்பு கிரேவி, எது வேணாலும் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. டேக் கேர். பை. டேக் கேர். பை.